3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி கொல்கத்தாவில் தனது பிரம்மாண்ட சிலையை காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சிலை திறப்பு விழாவில் திரளான ரசிகர்கள் கலந்து கொண்டு உற்சாகம் அடைந்தனர். கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் மெஸ்ஸியிடம் ரசிகர்கள் ஆட்டோகிராஃப் வாங்கி மகிழ்ந்தனர். மைதானம் அதிரும் அளவுக்கு கோஷம் எழுப்பி ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தனர். Legends in their own right of Indian football, but when you come up against the GOAT and you see him in the flesh, you get a few autographs in as well. Around the corner, but we now have a pre-Christmas festival, and that is called the GOAT Tour, Lionel. மைதானத்தில் இருந்து மெஸ்ஸி சீக்கிரமே வெளியேறியதால் ரசிகர்கள் ஆத்திரம். மைதானத்திற்குள் புகுந்து தண்ணீர் பாட்டில்களை வீசி ரகளை. சால்ட் லேக் மைதானத்தில் தடுப்புகளை உடைத்து உள்ளே புகுந்த ரசிகர்கள் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர். தற்காலிக கூடாரங்களை உடைத்து தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மைதானத்தை சூறையாடிய ரசிகர்களை தடியடி நடத்தி போலீசார் வெளியேற்றினர். மெஸ்ஸி பங்கேற்ற நிகழ்ச்சியின் முக்கிய ஏற்பாட்டாளர் சதத்ரு தத்தாவை போலீசார் கைது செய்தனர். மைதானத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு வங்க மாநில டிஜிபி ஜாவேத் ஷமீம் தெரிவித்துள்ளார். கொல்கத்தா நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு மெஸ்ஸி மற்றும் ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரினார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. ஓய்வு பெற்ற நீதிபதி ஆஷிம் குமார் தலைமையில் விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளார். மெஸ்ஸியின் வருகையை வணிகமயமாக்கும் வகையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செயல்பட்டுள்ளதாக மேற்கு வங்க ஆளுநர் சிவி ஆனந்த் போஸ் விமர்சித்துள்ளார். ரசிகர்களின் உணர்வுகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் புறக்கணித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் மெஸ்ஸி நிகழ்வில் ஏற்பட்ட கலவரம் குறித்து அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் கவலை தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி என்றும் நிகழ்ச்சி குறித்த தகவல்கள் தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ள பிரபல கால்பந்து வீரர் மெஸ்ஸி ஹைதராபாத் சென்றடைந்தார். தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி நேரில் வரவேற்றார். இண்டிகோ விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியும் போதிய பயணிகள் இல்லாததால் 25 விமானங்கள் ரத்து. மும்பை, அகமதாபாத், கொல்கத்தா, கொச்சி செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் 16% தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தில் உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வளர்ந்த பெரிய மாநிலங்களான மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் போன்றவற்றை விஞ்சி உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. பொதுமக்கள் வழங்கிய மனுக்களை நிர்மலா சீதாராமனிடம் வழங்கியதாக நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.
சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து இதுவரை யாரிடமும் பேசவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு தோழமை கட்சிதான் என்றும் அவர் கூறினார். சென்னையில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் வீட்டின் பூட்டை உடைத்து போலீசார் அவரை கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 மாதங்களுக்கு முன்பு சினிமா தயாரிப்பாளரை மிரட்டியது தொடர்பான வழக்கில் சம்மன் அனுப்பியும் ஆஜராகாமல் இருந்ததால் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அவரை கைது செய்து அழைத்துச் சென்றனர். கரூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட்ட குழந்தைகளுக்கு காலாவதியான பாராசிட்டமால் டானிக் கொடுத்ததால் ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதிகமாக டானிக் கொடுத்ததால் குழந்தைக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சென்னையில் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் 585 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அனுமதியின்றி கூடுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அண்ணா சதுக்கம் மற்றும் கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் 25 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம். நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளரும் சரக துணைத் தலைவருமான சந்தோஷ் ஹாதிமணி உத்தரவிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக 4 காவல் அதிகாரிகள் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். மேலும் பொதுமக்கள் 4 பேரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். எந்த கூட்டணியில் குழப்பம் அதிகம் என்ற தலைப்பில் ஆயுத எழுத்து மக்கள் முன்னாள் நிகழ்ச்சி தந்தி டிவியில் நடைபெற்றது. இன்று இரவு 8 மணிக்கு ஆயுத எழுத்து மக்கள் முன்னாள் நிகழ்ச்சி தந்தி டிவியில் ஒளிபரப்பாகிறது. கேரள உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி திருவனந்தபுரத்தை கைப்பற்றியுள்ளது. ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்தியா நக்சலிசத்தில் இருந்து விடுபடும். சத்தீஸ்கரில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி குலேந்திர சர்மா அசாமில் கைது செய்யப்பட்டுள்ளார். முக்கிய ரகசிய ஆவணங்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக பாகிஸ்தானுக்கு பகிர்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் கண்டுபிடிப்பு. டெல்லியில் காற்றின் தரம் கடுமையாக மோசமடைந்த நிலையில் BS3 பெட்ரோல், BS4 டீசல் வாகனங்களை இயக்க தடை. கிரஷர்கள், குவாரிகள் இயங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வீடு புகுந்து காதலியை காதலன் துப்பாக்கியால் சுட்ட சம்பவத்தால் பரபரப்பு. காதலன் குற்றப்பின்னணி கொண்டவர் என்பதை அறிந்து பேசுவதை நிறுத்தியதால் வெறிச்செயல். மலேசியாவில் கார் பந்தயத்தில் பங்கேற்ற நடிகர் அஜித்குமார் தனது காரை இயக்கிய போது கோளாறு காரணமாக நின்றது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அஜித்குமார், இது போன்ற கோளாறுகள் ஏற்படுவது சகஜம்தான் என்று தெரிவித்துள்ளார். இந்தியா மீதான 50% வரியை நீக்க வலியுறுத்தி அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் தீர்மானத்தை முன்மொழிந்தனர். அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானது என்றும் அவர்கள் விமர்சித்துள்ளனர். 2 யுக்ரைன் துறைமுகங்கள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல். உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற ஒரு கப்பல் உட்பட துருக்கிக்கு சொந்தமான 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது T20 போட்டி நாளை இரவு 7 மணிக்கு ஹிமாச்சல பிரதேசம் தர்மசாலாவில் நடைபெறுகிறது. இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பதிவு செய்துள்ள நிலையில் அடுத்த வெற்றி யாருக்கு என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.